குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் பண்ணுங்க. இன்னும் இனிய கதைகள் கேட்க மழலைகள் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கதைக்குள் போகலாமா குட்டீஸ்? வணக்கம் நண்பர்களே, இன்றைய திருக்குறள் கதைகள் மூலம் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அழகான பாடம் கற்றுக்கொள்ள போகிறோம். வாங்க கதைக்குள் போகலாம். பிள்ளைகளே, திருக்குறள் எண் 151. பால், அறத்துப்பால். அதிகாரம் பொறையுடைமை. குறள்: அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. கதை: ஒரு அழகான கிராமத்தில் வேலன் என்ற விவசாயி வாழ்ந்தான். அவன் ஏழைதான், ஆனால் அவன் மனசு பெரியது. யாராவது அவனை பற்றி கெட்ட வார்த்தை சொன்னாலும் அவன் சிரித்துக்கொண்டே அமைதியாக இருப்பான். அதே கிராமத்தில் கருணாகரன் என்ற பணக்காரன் இருந்தான். அவன் வேலனை அடிக்கடி இகழ்ந்து பேசுவான். நீ எப்போதும் விவசாயிதான், உனக்கென்ன மதிப்பு என்று எல்லோர் முன்னும் சொல்லி அவமானப்படுத்துவான். ஒரு நாள் கருணாகரன் கோபத்தில் வேலன் நிலத்தில் எல்லை போட்டு சண்டை போட்டான். கிராம மக்கள் எல்லாம் எதிர்த்து பேசு, வழக்கு போடு என்று தூண்டினார்கள். ஆனா வேலன் அமைதியாக சொன்னான், நிலத்தை தோண்டினாலும் அது நம்மை தாங்குதே, அதுபோல பொறுத்துக்கிறேன். காலம் சென்றது. ஒரு பெரிய வெள்ளம் கிராமத்தை தாக்கியது. கருணாகரனின் வீடு, செல்வம் எல்லாம் அடித்து போனது. அவனுக்கு உதவ யாரும் முன்வரவில்லை. அந்த நேரத்தில் வேலன் தான் முதலில் வந்து உணவு, இடம், ஆறுதல் எல்லாம் கொடுத்தான். கண்களில் கண்ணீருடன் கருணாகரன் சொன்னான், நான் உன்னை இகழ்ந்தேன், ஆனா நீ நிலம் போல் என்னை தாங்கினாய். அன்றிலிருந்து அவன் மாறினான். வேலனை மதித்தான், பொறுமையின் மதிப்பை உணர்ந்தான். நம்ம இகழ்ந்தாலும் நம்ம மனசை இழக்காம இருக்கிறதே உண்மையான மனிதத்தனம். பொறுமைதான் மனிதனை உயர்த்தும். இன்றைய திருக்குறள் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள். மேலும் அழகான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.